Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி வந்து நம்ம 2025 ஃபஸ்ட்டு டே இல்லையா, அதாவது நியூ இயர் ஃபஸ்ட்டு டே ஸ்பெஷல் ரீடிங் சேனல்டு மெசேஜ் பார்க்குறோம். சரியா? இதில் 3 பைல் வச்சுருக்கேன். இந்த பைல் வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஃபெதர் வச்சு சூஸ் பண்ண போகிறீங்க. பைல் நம்பர் 1க்கு வந்து கிரே கலர் ஃபெதர் வைக்கிறேன். பைல் நம்பர் 2க்கு வந்து இந்த மயிலிறகு வைக்கிறேன். ஓகேவா? 3க்கு ஒயிட் ஃபெதர். உங்களுக்கு இந்த 3 ஃபெதரில் எந்த ஃபெதர் ரெசனேட் ஆகுதோ, பைல் நம்பர் 1க்கு கிரே கலர், மயிலிறகு அண்ட் ஒயிட் கலர். ஓகேவா? ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு ரீடிங் பார்க்கலாம். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. இந்த லைக் ஏன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன் எடுக்கணுன்னா உங்களோட எனர்ஜியோட கான்ட்ரிபியூஷன் இங்கே வேணும். நீங்கள் சேனலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன் எடுக்க முடியும் ஈஸியாக. ஒரு சிலரோட நெகட்டிவிட்டிஸ், பிளாக்கேஜஸ், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை யூனிவர்ஸ் கிட்டேருந்து தடுக்குது. யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்காம போகக்கூடாதுங்கிறது தான் அதை சொல்கிறேன். சரியா? நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இது வந்து சேனல்டு மெசேஜ் எனக்கு டக்குன்னு வந்துச்சு. 2025க்கு நம்ம ஃபஸ்ட்டு டே நியூ இயர் அன்றைக்கி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்தது எனக்கு இன்ட்யூஷன், அதனால் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் எல்லாம் லக்கியஸ்ட் பீப்புள் மட்டும்தான் இந்த ரீடிங் பார்ப்பீங்க. இது பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இந்த நியூ இயர் அன்றைக்கி வந்து யூனிவர்ஸ் சொல்ல வராங்க. ஓகேவா? ஃபாலோ பண்ணிக்கோங்க, பலனடைங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போது பைல் நம்பர் 1 கிரே கலர் ஃபெதர் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு என்ன இன்றைக்கி ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட் சேனல்டு மெசேஜ் இருக்குது அப்படின்னா, யூனிவர்ஸ் இப்போ நீங்கள் கொஞ்ச நாளாகவே வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூவில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கீங்களா? இது வந்து ஃபேமிலி ரிலேட்டிவாக கூட இருக்கலாம். ஒரு சிலர் லவ்வர்ஸ், ஒரு சிலர் வந்து திருமணமானவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்ச நாளாகவே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேர் வந்து அதாவது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் போக விடாமல் அவங்க சில தடைகள் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வரப்போகுது. நீங்கள் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் முருகர் பக்தர், நீங்கள் வந்து மைக்கேல் ஏஞ்சல் அதிகமாக நீங்கள் வந்து வழிபடுறவங்க, கருப்பசாமி வழிபடுறவங்க, இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் காடோட எனர்ஜி உங்களுக்கு இருக்குது. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு நியூ பார்ட்னர், நியூ லைஃப் அமைய போகுது. உங்களுக்கு வந்து அதுக்கான ப்ரப்போசல் வந்து வரலாம். ஓகேவா? சடனாக நடக்கலாம். சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு டிவைன் லைட் மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு. ஆனால் டெசிஷன் மேக்கிங் நீங்கள் தான் எடுக்கணும். இது வந்து நியூ லைஃப்க்கு போகிறதா இல்லை பாஸ்ட் லைஃப்க்கு திரும்ப வரதா, ரீகன்சிலேஷன் போகிறதா இல்லைனா நியூ பிகினிங்ஸை ரெஃபர் பண்ணுறதா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நிறைய நாள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு சிலர். ஓகேவா? இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேக்கில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எது பொருந்ததோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ரெசனேட் ஆகலைன்னா அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. இது சேனல்டு மெசேஜ். நீங்கள் பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக இது அவங்களுக்கு அது பொருந்துன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து ஸ்பார்க் வரும். ஓகேவா? ரொம்ப நாளாக நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. இந்த விஷயம் எப்போ எனக்கு நடக்கும், இவங்க என்கிட்ட வந்து எப்போ பேசுவாங்க, இவங்ககிட்டருந்து எதாவது கம்யூனிகேஷன் வருமா, என்னோடய இது வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகுமா அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு மேபி ரீகன்சிலேஷன் கூட வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் கையில் தான். சரியா? ஒரு சிலர் வந்து நீங்கள் இதுக்கான ஒரு சில விஷயங்களை ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கீங்க, ஆக்ஷனில் இறங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் உங்களுக்கு வருது. ஓகேவா? கண்டினியூ பண்ண சொல்கிறார். நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காட் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு கைடன்ஸும் கொடுக்குறாரு. கண்டிப்பாக முருகர் பக்தர் நீங்கள், இல்லைனா இவர் மைக்கேல் ஏஞ்சலை அதிகமாக ப்ரே பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ சில பேர் வந்து ப்ரொடெக்ஷன் காட் இருக்காங்க உங்களுக்கு. ஒரு சிலருக்கு வந்து நியூ ப்ரப்போஸ் பண்ண போகிறவங்க, உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபவ் 35க்கு மேலே தான் இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. ரொம்ப அதாவது அவங்கக்கிட்ட வந்து எதையும் வந்து நீங்கள் எமோஷ்னலாக அவங்கள பிளாக்மெயிலெலாம் பண்ணவே முடியாது. அது மாதிரி ஒரு ஆனால் அவர் நல்லா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இது வந்து உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களோட ஏஜ் குரூப் கொஞ்சம் குறைச்சலாக கூட இருக்கலாம். சின்ன ஏஜில் கூட வருவாங்க. ஸோ அவங்க வந்து மேபி சோல்மேட் அந்த மாதிரி கூட
இருக்குது. பட் நீங்கள் வந்து எதுக்கும் ஒரு கவுன்சிலிங், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? டாரோட்டில் நீங்கள் ஒரு ரீடிங் எடுத்துகிட்டு, பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கரேஜான ஒரு எப்படி சொல்லுறதுனா ஒரு அவங்க வந்து ஒரு எந்துவாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு நல்ல பர்சன். அவங்களோட நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப டல்லாக இருந்தால் கூட அவங்க கூட நின்னீங்கனாவே போதும், நீங்கள் ரொம்ப நல்லா ஆக்டிவ் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் எனர்ஜி வராங்க. இது வந்து நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ்க்காக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து ரொம்ப வந்து என்னென்னா, உங்களோட இந்த பாஸ்ட் லைஃப்பில் நிறைய வந்து ட்ரை பண்ணி ஓஞ்சிட்டிங்க. இதை சரி பண்ணணும், இந்த குடும்பத்தில் இருக்க இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினச்சி நிறைய ஒரு சிலர் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஃபெயிலியர் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது கார்மிக் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகுங்க. ஓகே, நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. மன இறுக்கம், அடிக்கடி சண்டை சச்சரவுகளோடு இருக்கீங்க. நீங்கள் ஒரு சிலர் பார்க்குறதுல மோஸ்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ரொம்ப டிவைனை நம்புகிறவங்களாக இருப்பீங்க. ஒரு சில டீச்சர்ஸ், குருமார்கள், இப்போ வந்து ரேக்கி ஹீலர்ஸ், ப்ரானிக் ஹீலர்ஸ் அந்த மாதிரி கூட ஒரு சிலர் இருக்கீங்க. ஸோ மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய செக்டாரில், நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் கூட சில பேர் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பேலன்சிங்கான விஷயம், ஒரு மணி இன்கம்லேயும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, ஒரு நல்ல பேலன்சிங்கான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. நீங்கள் அதுக்காக ப்ரேயர் வச்சுருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஜாபுக்காக, ரிலேஷன்ஷிப்காக அண்டு அதாவது இன்கம்காகவும், உங்களோட ஃபைனான்ஸ் இன்கம்காகவும் நீங்கள் வந்து ப்ரேயர் வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து கடவுள்கிட்ட நீங்கள் மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களும் கேட்டிருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்காகவும் மேனிஃபெஸ்டேஷன் வச்சுருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஹீல் பண்ணி நீங்கள் வெளியில் வரணும். நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து இந்த டிப்ரெஷன்லேயே இருந்துகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் வந்து நியூ பிகினிங்ஸ்க்காக ஒரு நியூ ஜேர்னி, உங்களோட இதுவை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. ஓகேவா? உங்களுக்கான பார்ட்னர் கண்டிப்பாக வராங்க. அவங்க வந்து அபவ் 35, 45 கூட இருக்கலாம் மேபி. ஆனால் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க கைஸ். அவங்க வந்து உங்களுக்கு இன்னர் அண்ட் அவுட்டர் 2 சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ இந்த 2025 நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. சேலஞ்சிங்காக எடுத்து செய்ய போகிறீங்க. ரொம்ப எப்படின்னா ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி ரொம்ப ஒவ்வொரு கட்டமும் வந்து விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் சக்ஸஸ் என்னமோ உங்களுக்கு இருக்குது. அது வந்து அந்த சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுல தான் அந்த அந்த திறமை. ஓகேவா? அந்த இது அது உங்களுக்கே, உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களை ரொம்ப வியப்பாக பார்ப்பாங்க. எப்படி இருந்த இப்போ திடீர்னு இவ்வளோ தைரியமான ஒரு பொண்ணாயிட்டாங்க, திடீர்னு அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, எப்படி இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட அந்த ஆக்ஷன்லாம் இருக்க போகுது இந்த வருஷம். ஓகேவா? ஹாப்பியாக நீங்கள் நினைக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் டிவைன் கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. நீங்களும் உங்களை தயார் பண்ணிக்கோங்க. ஓகே? ரொம்ப அந்த டிப்ரெஷன், ஒரு சிலர் வந்து ரொம்ப ஓவர் தாட்டு, ஓவர் திங்கிங் நடக்குமா, குமானிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கும் 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 அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? நடக்கும் நடக்கும் நடக்கும். ஓகே. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் பாஸ்ட்டில் உங்களோட ஃபீமேல் எனர்ஜி கூட ரொம்ப வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டுருக்கு. அவங்க உங்களை வந்து இன்கேஸ் உங்களை வந்து இது சீட் கூட பண்ணியிருக்கலாம், ஏமாற்றிருக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உங்கள் லைஃப்பில் வரக்கூடியவங்க உங்களுக்கு ஒரு சோல்மேட்டாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இது வந்து என்ன சொல்கிறது, டிவைனால் பிளஸ்டு பண்ணப்பட்ட யூனியனாக தெரியுது. ஓகேவா? ரொம்ப நல்லா வந்திருக்கு கார்ட்ஸ். ஓகே, கண்டிப்பாக செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. நிறைய பர்த்டே பார்ட்டி, அப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்டி, அப்புறம் வந்து ஏதாவது நீங்கள் ஸ்டடீஸில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்காக ஒரு கெட் டுகெதர் மாதிரிலாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ரொம்ப நல்லா இருக்குது எனர்ஜி. ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம். நீங்கள் எந்த உயரை பறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உயரத்தை அடைவீங்க. சந்தோஷமா? ஸோ நீங்கள் வந்து ஒரு டிவைன் லைட் மாதிரி இருக்க போகிறீங்க கைஸ். இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகேவா? உங்களை இதுக்கு வந்து தயார் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க தேவையில்லாத விஷயத்துலலாம். அதை மட்டும் சரி பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து உங்களுக்கான ஜாப் கேரியருக்காக புது அடி எடுத்து வைக்கிறீங்க. நிறைய முயற்சிகளை இந்த வருஷம் வந்து செய்கிறதுக்கு அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக வந்து ஏதோ பண்ணுறீங்க.
அது இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே கூட இருக்கலாம், இந்த ஜனவரி 1ஆம் தேதி கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் ஃபைனான்ஸில் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கான ஒரு பிளேயர் சொல்லி நீங்கள் எடுத்து வைப்பீங்க. ஆனால் க்ரோத் வந்து உங்களுக்கு அபரிவிதமாக வரும். நம்பி நீங்கள் இறங்கலாம். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சிலர் நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் எதுவுமே உங்களுக்கு திரும்ப வரலை. ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக நிறைய பிரயத்தனம்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அந்த மாதிரி அந்த விஷயங்கள் நடக்காதனால ரொம்ப ஒரி பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஹெல்ப் கேளுங்க, உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஓகேவா? ஒரு சிலர் இந்த வருஷம் வந்து இந்த நியூ இயர் இதுலேயே வந்து புதிய விஷயங்களை கற்றுக்கணும், நம்ம எதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி துணிச்சலாம். இவ்வளோ நாள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் மைண்டில் செய்யலாமா வேணாமா, செஞ்சால் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, அந்த மாதிரி ஒரு ஆஸ்லேஷன் மைண்ட்லேயே இருந்திருப்பீங்க. பட் இப்போ வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு நான் இந்த விஷயத்தை கண்டிப்பாக சாதிக்க போகிறேன், நான் வந்து செஞ்சு முடித்து தூள் கலக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முயற்சியை வந்து நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிடுவீங்க. ஆக்ஷனும் எடுத்துருவீங்க. ஒரு சிலர் வந்து நினைக்கிறது மட்டும் இல்லை, அந்த தாட் வந்த உடனே ஆக்ஷன். ஓகே, நான் இறங்குறேன், அடிக்கிறேன், சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, வெல்கம். உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் அப்டேட் பண்ணிக்காமல் இருக்கிறீங்க. அவங்க வந்து நீங்கள் மற்றவங்களால் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் இந்த இதிலேருந்து வெளியே வந்து நீங்கள் உங்களை செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு நான் வந்து மூவ் ஆன் பண்ணி என் லைஃப்பில் என்னோடய சக்ஸஸை சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தயார் பண்ணுறீங்க. ஒரு சிலர் இது ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம். இதெல்லாம் புதிய விஷயங்களை கற்றுக்கிறது, அது உங்களோட ஃப்யூச்சருக்கு, உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு அது அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம். மேபி நீங்கள் வந்து நம்ம டிவைன் பாத்தில் ஏதாவது கிளாஸ் ஏதாவது கற்றுக்கணுன்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா மைண்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. இவ்வளோ நாள் ஆஸ்லேஷன்லேயே இருந்தது, பண்ணலாமா, ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணுமா வேணாமான்ட்டு. ஓகே, கண்டிப்பாக வாங்க, பண்ணிடலாம். ஓகேவா? உங்களை அப்டேட் பண்ணுங்க. இந்த இதில் லேக்லேருந்து வெளியே வாங்க கைஸ். ஓகே, இன்னமும் வந்து இந்த 2025 ஒரு புதிய ஒரு முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணுங்கள் ஒழுங்காக. இந்த அப்டேஷன் இல்லாமல் அப்படியே காலத்தை ஓட்டாதீங்க. ஆனால் நிறைய ஃபெயிலியர் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஃபைனான்ஸ், ரிலேஷன்ஷிப்பு, ஜாப், கேரியர் எல்லாத்துலேயும் அடி வாங்கியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் குடும்ப தலைவியாவோ தலைவராகவோ இருக்கலாம். அந்த குடும்பத்துக்காக நிறைய வந்து எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களை லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லோரும் வந்து இவங்க ஒரு வேஸ்ட் பீஸ், இப்போ எல்லாம் பண்ணுறது நீங்களாக இருப்பீங்க. ஆனால் வந்து பேர் வந்து வேறு யாராவது வாங்குவாங்க. நீங்கள் வந்து ஆப்போசிட்டாக ஒன்றுத்துக்குமே லாக் இல்லைப்பா, வேஸ்ட் பீஸ் அப்படிங்கிற மாதிரி பேர் தான் உங்கள்கிட்ட இருக்கும். வேண்டாம், அப்டேட் பண்ணுங்கள். ஒரு சிலர் நீங்கள் டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. முடிவெடுக்கிறதுல ரொம்ப கன்ஃபியூஷனில் தெரியுது. உங்களோட பழைய லைஃப் ரொம்ப இதாக இருக்குது. அந்த ஃபெயிலியர் கொடுத்தவங்கள நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இப்போ சிங்கிளாக இருக்கீங்க. ஒரு சிலர் நீங்கள் வந்து அபவ் 35 இருப்பீங்க. ஒரு சிலர் 30க்கும் பிலோவில் இருக்கீங்க. 25, 30 அது மெயில் எனர்ஜிக்கு காமிக்குது. ஒரு சிலர் அபவ் 35 ஃபீமேல் எனர்ஜியில் இருக்கீங்க. ரொம்ப யோசனை, அதாவது சாப்பிடும் போதே யோசனை, தண்ணி குடிக்கும் போது யோசனை, தூங்கிட்டு இருக்கும் போது கூட தூக்கம் வராது. ஆனால் இந்த யோசனை தான் போயிட்டுருக்கும். ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். எப்படா வெற்றி கிடைக்கும், எப்போ நமக்கு இதில் வந்து ஒரு முன்னேற்றம் அடையும். இந்த ஜாப் கேரியரில் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தான் காமிக்குது. ஒரு சிலருக்கு இது வந்து ஏஜ் குரூப் அபவ் 40, 50க்கு மேலே சதா இதே யோசனை. இதுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும், எப்போ இதிலேருந்து நமக்கு சொல்யூஷன் வரும், இதே தான் தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப வந்து டேலண்டடான பர்சன் தான். பட் இருந்தாலும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் இந்த லேக்லேருந்து வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கான நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ், உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. ஓகேவா? அவங்க வந்து உங்களோட சோல்மேட்டாக இருக்காங்க கைஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஈக்குவல் ஏஜில் வருவாங்க. ஓகேவா? ஜஸ்டிஸ் வந்துட்டார். இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி சேனல்டு மெசேஜ். ஓகே, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. அவங்க ஒரு நல்ல போஸ்டிங்கில் கவர்மெண்ட் ஜாப்லலாம் இருப்பாங்க, ஹையர் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப கரேஜான பர்சன், லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சிலருக்கு பிலோ 35, 30, 25 இருப்பாங்க ஏஜ் குரூப். ஒரு சிலருக்கு வந்து
கொஞ்சம் மெச்சூரிட்டியாக 40-45 அந்த மாதிரி கூட இருக்கலாம். கண்டிப்பாக திருமணத்துக்கான நிறைய வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது, குடும்ப ஒற்றுமை இருக்குது. ஓகேவா, நியூ பிகினிங்ஸை கொடுக்குது, ஒரு நியூ ஃபார்ச்சூன், திடீர் அதிர்ஷ்டம், அதாவது உங்களோட என்ன சொல்கிறது, லக்கு, அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படலாம். அதே மாதிரி உங்களுக்கான அந்த பழைய சைக்கிள் முடிஞ்சு குட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயங்கள், அது மணி எனர்ஜிக்காக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப், வாட் எவர் இட் இஸ், அதுக்கான சைன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறாங்க இறைவன். வாங்கிக்கோங்க. ரெடி ஆகிட்டிங்களா? நீங்கள் ரெடியா? நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் ரெடியான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அவசரப்படுறீங்களோ, அந்த விஷயம் வந்து இப்போ உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்படுத்துகிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம், இப்போ இந்த சைக்கிள் மாறுது, உங்களோட அந்த பேட் சைக்கிள் மாறி குட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது. கொஞ்சம் இட் வில் டேக் டைம். அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க, ரொம்ப அவசரப்படுத்தாதீங்க யூனிவர்ஸை. ஒரு விஷயம் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, டைம் எடுத்துக்கிறாங்கன்னா அதில் ஏதோ சம்திங் உங்களுக்கு ஒரு பெட்டரான விஷயத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த விஷயம் கொஞ்சம் தள்ளி வருது. அதனால் எல்லா நேரத்துலையுமே அப்படியே ஒரு இது பண்ணக்கூடாது. ஓகேவா, கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ அவசரப்படுத்தாதீங்க, இப்போவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவைனுக்கான அந்த அலைன் ஆகிறதுக்கான டைம் கொடுங்க. ஓகேவா. ஸோ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே, இப்போது பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மயிலிறகு சூஸ் பண்ணிங்கல்ல, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. ஓகேவா, அது வந்து ஃபைனான்ஸ்க்காக இருக்கலாம், உங்களோட ஜாப் கேரியர், பிஸ்னஸில் ரொம்ப நாளாக ரொம்ப வீக்காக போயிட்டுருக்கு உங்களுக்கு, அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னாலும் சரி. ரிலேஷன்ஷிப்பில் நிறைய நீங்கள் ஒரு சிலர் பிரேக்கப்பில் இருக்கலாம். நீங்கள் கொடுத்த அன்பு பாசம் எதுவும் திரும்ப வரல, நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிங்களோ ஆனால் அந்த சைடில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுது. நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த ஃபைனான்சியல் விஷயமும் சரி. திடீர் இப்போ இந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத்திங் ஆகக்கூடிய விஷயம் இதெல்லாம் வந்து இந்த இயரில் உங்களுக்கு நடக்க போகுது. ஓகேவா, அதுக்கான சைன் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது ஸ்ட்ரகிள் என்ன, எதுக்காக அந்த மாதிரி இருக்குங்கிறதையும் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் அந்த லேக்லேருந்து வெளில வாங்க. நீங்கள் பைல் 2 சூஸ் பண்ணவங்க முருகரோட பக்தர், இல்லை மைக்கேல் ஏஞ்சலை அதிகமாக ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க. அப்புறம் கருப்பசாமி, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் காடெல்லாம் வந்து வழிபடுறவங்களாக இருப்பீங்க. ஓகேவா, ஸோ அவங்க வந்து உங்களுக்கு இதுதான் இந்த பிளஸ்ஸிங்ஸ், மணி ரிலேட்டடான விஷயங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இல்லை யாராவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் உங்களுக்கு வரணும், யார்கிட்டையாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்கனாலும் அவங்கக்கிட்டேருந்து அந்த மாதிரி ஒரு இன்கம் வரலாம் உங்களுக்கு. ஓகேவா, இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த அன்பு பாசம் திரும்ப வரலைன்ற அந்த இது வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு. நீங்கள் இந்த வருஷம் வந்து உங்களுக்கான செல்ஃப் கேர் பண்ண போகிறீங்க. உங்களை வந்து மணி இன்கம், உங்களுக்கான ஒரு ஜாப் செய்கிறது, உங்களுக்காக ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயத்தில் நான் வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய நீங்கள் வந்து அந்த பர்சனுக்கு பாஸ்ட் பர்சனால் ரொம்ப இது பண்ணியிருக்கீங்க. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஷைன் ஆகணும், நம்மளை வந்து கேர் பண்ணிக்கணும். அது மாதிரி உங்களோட உங்களோட ஹெல்த் டெவலப்மெண்ட்டுக்காகவும் சரி, உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, ஏதோ கற்றுக்கிறது, புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் அடுத்த லெவல் மூவ் ஆன் பண்ணுறது, அது மாதிரிலாம் நீங்கள் இந்த இயர் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு நல்ல சக்ஸஸை கொடுக்கும். இந்த இயர்க்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்டெபிலிட்டியான அந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் வந்து உங்களுக்கு செல்வ செழிப்பு அபரிவிதமாக நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களோட கை ஓங்கும். ஓகேவா, நீங்கள் அந்த ஹார்ட் பிரேக்லேருந்து வெளில வாங்க.
அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ரொம்ப அதிகமாக நீங்கள் அதில் வீக்காகி இது பண்ணிகிட்ருக்கீங்க. அதிலேருந்து நீங்கள் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். செல்ஃப் கேர் பண்ணுங்கள். உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ஒரு பேலன்சிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வராங்க. உங்களை அதுக்கு பேலன்சிங்காக வைங்க. எமோஷ்னல் லாக் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? அதை தான் உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிலர் வந்து நீங்கள் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவங்க கார்மிக்காக இருப்பாங்க. உங்களோட சோல்மேட், அதாவது ஆரா கனெக்ஷன் கூட கிடையாது, அவங்க உங்களோட கார்மிக்கில் வந்தவங்களாக இருப்பாங்க. அதனால் ஒரு சிலருக்கு வந்து பிளாக் மேஜிக் இருக்குது கைஸ். ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைனா வந்து லவ்வர்ஸ்குள்ளே நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்கனாலும் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குனாலும் அது வந்து அது உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு டெவில் எனர்ஜி பண்ணியிருக்காங்க. பிளாக் மேஜிக் மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ புதிய விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க. அது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸை கொடுக்க போகுது. சில பேர் அதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து நிறைய வாய்ப்புகள், உங்களுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் வந்து தெரியும். ஆனால் எது உங்களுக்கு சரியான வாய்ப்புங்கிறத புரிஞ்சு அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அகலக்கால் வைக்காதீங்க. ஓகேவா? ஆக்ஷன் எடுங்க. உங்களுக்கான எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க போகுது. நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்காக முயற்சி பண்ணுறீங்கன்னாலும் அந்த பிஸ்னஸில் நல்ல இன்கம் க்ரோத்திங் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? இந்த வருஷம் வந்து செல்வ செழிப்பு அபரிவிதமாய் கிடைக்கும். ஒரு சிலருக்கு திருமண பாக்கியம் ஏற்படுகிறது. ஓகேவா? ஒரு சிலர் ஹெல்ப் கேட்காமல் இருக்கீங்க, ஹெல்ப் கேளுங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. ஓகேவா? உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சிலருக்கு உங்களுக்கும் உங்களோட லைஃப் பார்ட்னராக இல்லைனா நீங்கள் லவராக இருக்கலாம், இல்லைனா திருமணமானவங்களாக இருக்கீங்க. உங்களுக்கு நடுவில் அந்த கிளாஷுக்கு காரணம் ஒரு வெல் செட்டில்டான ஒரு ஃபீமேல் எனர்ஜி. அவங்களால வந்து இந்த கிளாஷுக்கு அதிகமாக காரணம்னு தெரியுது. ஓகேவா? அப்புறம் நீங்கள் பண்ணுற எந்த முயற்சியும் பலனளிக்காமலும் போகிறதுக்கு இவங்க ஒரு காரணமாக இருக்காங்க. உங்களுக்குள்ளே அந்த ஈகோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறதுக்கு கூட இவங்க பின்னாடி இருந்து ட்விஸ்ட் பண்ணுறத விஷயமாக கூட இருக்கலாம். அது உங்கள்கிட்டே உங்களை ட்விஸ்ட் பண்ணலாம். இல்லைனா உங்களோட ஆப்போசிட் உங்கள் கணவரையோ இல்லைனா உங்கள் மனைவியோ அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களுக்கு அகைன்ஸ்டாக ஏற்றி விடுவாங்க. அதனால தான் அந்த உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் நடுவில் கிளாஷ் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே. கொஞ்சம் நீங்களும் விட்டு கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் கிளியாரிட்டி வேணும், இதுலேருந்து நம்ம வந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் பற்றி ஆல்ரெடி எல்லா பதிவிலும் சொல்லிகிட்ருக்கேன். இந்த பதிவில் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து எண்டிங்கில் அந்த ப்ரீவியஸ் பதிவு வேணால் கொடுக்குறேன், நான் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கார்டு எடுக்கும் போதெல்லாம் அந்த விஷயத்த சொல்ல பெருசாக லென்த் ஆகுது வீடியோ. அதனால் நான் வந்து எண்டிங்கில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஓகே. நீங்கள் வந்து ஒரு சிலர் பேஷனேட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேர் வந்து உங்களோட அந்த ஜாப் கேரியரில் அந்த விஷயங்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களில் ஒரு நல்ல க்ரோத்திங் வேணும்னு சொல்லிவிட்டு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அதில் வந்து ஆவரேஜாக போனாலும் ஃப்யூச்சரில் நல்லா இருக்குது. ஓகேவா? சில பேர் வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப் வேணாம்னு சொல்லிவிட்டு மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. மூவ் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படி ஒரு தேடல் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக வந்து ப்ரேயர் கூட பண்ணுவீங்க. இதுக்காக யூனிவர்ஸ் கிட்ட இல்லை ஏஞ்சல்ஸ் கிட்ட நீங்கள் சைன் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த இயர்க்குள்ளே இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர் ஓகேவா, எல்லாம் நல்லதே நடக்கும், நம்புங்க. கண்டிப்பாக லைஃப் பார்ட்னர் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நியூ பிகினிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களை சுற்றி இருக்க இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் வருவாங்க. தைரியத்தை தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. உங்களோட இந்த சைக்கிள் மாறப்போகுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிற பர்சன் உங்களோட அந்த வளர்ச்சிக்கு தடையாக இருக்கார். ஒரு வேலையாக இருக்கலாம் அது, இல்லை நீங்கள் படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், இல்லை உங்களோட மேரேஜு, உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப், அது எதுவாக இருந்தாலும் சரி அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டியாகவே செயல்படுறாங்க. நீங்கள் தான் சுதாரணமாக இருந்துக்கணும். நீங்கள் தான் இப்போ வந்து புத்திசாலித்தனமாக பொழைச்சிக்கணும். ஆக்ஷன் எடுங்க. ஒரு சிலர் வந்து உங்களோட ஜாப் கேரியருக்கு
உங்களோட மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களுக்காக நீங்கள் செய்கிற முயற்சிகள் பலிதமாகும். ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு கம்யூனிகேஷன்ஸ் கிடைக்க போகுது. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப நாளாக தள்ளி போகுதுன்னு ரொம்ப நாளாக வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. வெற்றி கிடைக்காம ரொம்ப நாளாக கவலைப்படுறீங்க. வெற்றி கனி உங்கள் கையில் தான். நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இது வந்து பிகினிங்கில் தான் சொல்லின்னு வராரு. உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது ஒரு ஓகேவா. அது வந்து நீங்கள் அதுக்கான கீ உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் வந்து கம் அவுட் பண்ணிவிட்டு வெளில வாங்க. இல்லைனா ரீகன்சிலேஷன் சொல்லி மறுபடியும் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். ஒரு சிலருக்கு வந்து அந்த டெவில் கார்டு வந்துச்சு. அது வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இல்லைனா வந்து பிளாக் மேஜிக் பண்ணதுனால உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த ஒரு இது வந்து கிளாஷ் போயிட்டுருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தெளிவான இது வேணும்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. ஆண் குழந்தை கிடைக்கும். அவங்க ரொம்ப பிரைட்டாக நல்லா இருப்பாங்க. அவங்க உங்கள் வீட்டுக்கு ஒரு டிவைன் லைட் போல் வருவாங்க. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் நடக்க போகுது. உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப அன்பாக பிரியமாக இப்போ ஒரு தெளிவான மைண்ட் செட் அவருக்கு கிடச்சிருக்கு. மேபி நீங்கள் பார்க்குறது மேலே இருந்தால் ஃபீமேல் எனர்ஜி. இப்போ அவங்களுக்கு ஒரு தெளிவான மைண்ட் செட்டில் இருப்பாங்க. உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பேசலாம். ஓகேவா. ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி லைனில் வருவாங்க கைஸ். ரீகன்சிலேஷன் ஆனாலும் தேர்ட் பார்ட்டி நடுவில் நிற்கிறாங்க. கொஞ்சம் அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஓகேவா. சில பேருக்கு ரீயூனியன் ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னா அந்த இதுவை வந்து அப்படியே மெயின்டைன். இது வந்து டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சோல்மேட் கனெக்ஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, புனிதமான பந்தம். ஓகேவா. ஸோ ஏதாவது டவுட் இருக்குது, ரீயூனியன் ஆகுது அப்படின்னா அவங்களோட தெளிவான மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கா, அவங்க திரும்ப வந்து ஏதாவது டாக்ஸிக் பண்ணுவாங்களா, ஏதாவது டவுட் இருந்தேன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்போட நீங்கள் நினச்ச கோல் அச்சீவ் பண்ணக்கூடிய சாதகம் எல்லாம் இந்த இயரில் இருக்குது கைஸ். ஓகேவா. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைய போகிறாங்க. அது ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் ஒரு சிலர். ஓகேவா. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். பைல் 2க்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோட எண்டில் வந்து நான் எஸ்ஆர் நோ கொஸ்டின் வச்சுருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து இவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கணுங்கிற அந்த மெத்தட் எல்லாமே, அதுக்கான டாக்டிஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் வந்து ப்ரீஃபாக என்னால் பேச முடியாதனால நான் வந்து நம்மளோட இந்த வீடியோ எண்டில் வந்து பழைய ப்ரீவியஸ் வீடியோவை நான் வந்து கொடுக்குறேன், லிங்க்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா. சரி, உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜில் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மெடிடேஷன் பிரிங் ஆன்சர். மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு மைண்டு கிளாரிட்டி கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டெவில் எனர்ஜி கார்மிக் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. டிவைன் பவர் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன். உங்களோட ப்ரொடெக்ஷன் கார்டு இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்க. இந்த பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. புரியுதா. உங்களுக்கு இது மெடிடேஷன் தெரியல, மெடிடேஷனில் சில அதாவது பேசிக் மெடிடேஷன் தெரிஞ்சால் போதும். ரொம்ப ஹைக்கெல்லாம் நீங்கள் போய் பண்ணி கஷ்டப்பட தேவையில்ல. நான் உட்காடுறேன் 1 மணி நேரம் மெடிடேஷனில் இருப்பேன், ஒரு ½ டே மெடிடேஷனில் உட்காந்துட்ருப்பேன், வேணாம். அதெல்லாம் செஞ்சு உடம்ப ஏன் இது பண்ணிக்கிறீங்க. உங்கள் வேலையை டே டு டே வேலையை பார்த்து 10 நிமிஷம் போதும் மெடிடேஷனுக்கு. அதுக்கு மேலாம் தேவை கிடையாது. உங்களுக்கு சரியான குருமார்கள் கைடன்ஸ் இல்லாதனால தான் இப்படி உட்காந்து இந்த மாதிரி எதையோ பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் ஏதாவது தெளிவு வேணும்னா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு. ஓகேவா. ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களோட கார்டியன் ஏஞ்சல்கிட்ட ப்ரேயர் வைங்க. அவங்க கொடுக்குற அந்த சைன் வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாய்ஸும் கொடுக்குறாங்க. இத்தனை நாள் சைன் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வாய்ஸும் கொடுக்குறாங்க டிவைன் பாத் சேனல் மூலமாக. உங்களுக்கு ஒரு குருவும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும். எவ்வளோ நாள் உங்களுக்கு சமைக்க காமிச்சிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு ஒரு குருவும் இருக்காங்க. வழிகாட்டுதல் நாங்கள் தரோம், ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை உள்ளவன் பாக்கியவான். அவ்வளோதான். சரி, இந்த 2025 எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் நினைக்கிற உங்களோட சக்ஸஸ்ஃபுல் லைஃப்க்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணணுன்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓகேவா. நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
இந்த ஒயிட் கலர் ஃபெதர் சூஸ் பண்ணிங்கள்ல. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த ஒயிட் கலர் ஃபெதர் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். உங்களுக்கு வந்து நீங்கள் சில நாட்களாக, சில மாதங்களாக கூட இருக்கலாம், ஒரு சிலர் சில வருஷங்களாகவே நீங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. நீங்கள் வந்து எப்படின்னா, அங்கே ஒரு மெயில் இல்லை ஃபீமேல் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் வந்து உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உங்களை வந்து ஒரு அடிமைத்தனமாக தான் வச்சுருக்காங்க. அது உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட மதர்-இன்-லா, அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ் சம்படி, அந்த ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் லேக் ஆகிட்டு நிற்கிறீங்க. உங்களை இதிலேருந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும், சீக்கிரமே இந்த இது மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கட்டுகள்லேருந்து நீங்கள் விடுவிக்க போகிறீங்க. உங்களுக்கு இதிலேருந்து ஒரு இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பர்சன் உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. ஒரு சிலர் வந்து அதுக்கான முயற்சியை எடுக்கிறீங்க. ஓகேவா? ரொம்ப நாளாக இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வரணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ண போகிறீங்க. இதுக்கு ஒரு எண்டிங் கார்டு போட போகிறீங்க. ஓகேவா? இது வந்து உங்களோட கார்டியன் ஏஞ்சல் உங்களுக்கு வந்து நீங்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணீங்களோ அதுக்கான ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க. உங்களுக்கு நல்ல பாண்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு, பாசம், தைரியம், சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வரப்போகிறாங்க. உங்கள் அதாவது உங்கள் லைஃப்பில் நிறைய செலிப்ரேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் இந்த நியூ பிகினிங்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண விஷயத்தில் நீங்கள் பார்க்குறது லவ்வர்ஸாக இருக்கலாம், இல்லை திருமணமாகி இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி ஐடியாவில் இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கீங்கன்னா அது உங்களுக்கான மெசேஜ். ஃபோர்ஸ் பண்ணி எதையும் எடுக்காதீங்க. ஓகேவா? உங்களுக்கான ஸ்ட்ரகிள் அந்த மாதிரி நீங்கள் லவ் லைஃப்லேயோ இல்லைனா திருமண வாழ்க்கையிலையோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. ஒரு சிலர் உங்களோட குடும்பத்தில் உங்களை வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ண முடியாத அளவுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து உங்கள் மேலேயே ப்ளேம் பண்ணுறது, உங்களை வந்து ஒரு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பேரும் கிடையாது இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களை அதிலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரணும், மூவ் ஆன் பண்ணணுங்கிறது உங்களுக்கு டிவைன் சில சைன் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு இது வந்து நீ வந்து ஆக்ஷன் எடு, உடனே நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு கார்மிக் சுச்சுவேஷன் மாதிரி தான் தெரியுது. இந்த நிறைய தொடர் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அந்த குடும்ப உறுப்பினர்களுக்காக நிறைய பண்ணிவிட்டு கஷ்டப்படுறீங்க. இது ஒரு சிலர். ஓகேவா? உங்களோட ஏஜ் குரூப் அபவ் 35க்கு மேலே இருக்கும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து 25-30 அந்த மாதிரி இருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே மேபி இருக்கலாம். ஒரு சிலர் லவராக கூட இருக்கலாம். ஓகேவா? நிறைய அவங்களுக்காக முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்லாம் உங்களுக்கு எதுவும் வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் கிடையாது. உங்களை வந்து பின்னாடி இருந்து என்ன சொல்கிறது, உங்களோட உங்களுக்கு வீக்னஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்காங்களே தவிர உங்களை வந்து புஷ்அப் பண்ணி மேலே கொண்டு வரத்துக்குலாம் அங்கே யாரும் இல்லை. ஓகேவா? நிறைய ட்ரை பண்ணி நீங்கள் ரொம்ப ஓஞ்சிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஆக்ஷனில் எடுக்கணும். நீங்கள் வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகணும்னு சொல்கிறார். ஓகேவா? இந்த கார்மிக் சிச்சுவேஷன், இந்த சைக்கிளிங் மாறும். பட் அதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும். உங்களோட காட், நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு துணையாக இருக்காங்க. நீங்கள் வந்து முருகர் பக்தராக இருப்பீங்க, இல்லைனா கருப்பசாமி, இல்லைனா வந்து மைக்கேல் ஏஞ்சல் ப்ரேயர் பண்ணுறீங்க. ஓகேவா? அந்த காடோட அந்த பிளஸ்ஸிங்னால தான் உங்களுக்கு இந்த விஷயம் உங்கள் கண்ணில் படுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை ஒரு சிலர் உங்களோட அந்த உங்களை சுற்றி இருக்க அந்த நெய்பர்ஸ் இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஃபீமேல் எனர்ஜி இதுக்கு காரணமாக இருக்காங்க. உங்களுக்கும் உங்கள் அடிக்கடி ஏன் உங்களை சுற்றி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி காரணமாக இருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து ரீகன்சிலேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக பிரியமாக வராரு. பட் அவர் வந்து எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட அந்த அட்டாச்மெண்ட்டில் இருப்பாங்கன்றது வந்து கொஞ்சம் ப்ளே பாயாக தான் இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க. ஒரு பர்சனல் ரீடிங் பார்த்துக்கோங்க எடுத்து. ஓகேவா? இன்கேஸ் ரீஜாயின் இருக்குது அப்படின்னாலும் 2 பேருக்கும் ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இருந்ததுன்னா
அதை கிளியர் பண்ணுங்கள். அதோட அந்த டீட்டெயிலாம் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. லிங்க்கு கூட இந்த ஸ்க்ரீனோட எண்டில் தரேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், ஒரு டிவைன் லைட் மாதிரி ஒரு சிலருக்கு அமைய போகிறாங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆனால் டிசிஷன் மேக்கிங் நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் பார்க்குறது ஒரு சிலர் வந்து மோஸ்ட் ஆஃப் ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் லைனில் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும், மற்றவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சன் நீங்கள். ரொம்ப மதர் கேரக்டரில் இருப்பீங்க. உங்களோட ஏஜ் குரூப்லாம் அபவ் 35 40 அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே கூட ஒரு சிலர் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பிரச்சனை கூட உங்களுக்கு இந்த 1 இயர்க்குள்ளே எல்லாமே ஸ்டெபிள் ஆகும். இந்த ரீடிங் பகலேருந்து 1 இயர், இந்த வருஷம் உங்களுக்கு இந்த விஷயத்துலேருந்து, இந்த லேக்லேருந்து வெளியே வருவீங்க. பட் ஆனால் இப்போ வந்து எடுத்த உடனே நான் வந்து ராக்கெட் வேகத்தில் இந்த விஷயங்கள் மாறணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட ஆழ்மன பதிவு ரெக்கார்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வரும். ஸோ நீங்கள் பெரிய ஆளாக, நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹீலராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் லேகில் இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தன் வேணும். நீங்கள் உங்களை வந்து இந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்லேருந்து உங்களை வெளியில் கொண்டு வாங்க. நீங்கள் ஒரு சிலர் வந்து ஃபேமிலி லைஃப், அதாவது திருமண வாழ்க்கைக்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கான அந்த சோல்மேட் கனெக்ஷன், ஆரா கனெக்ஷன் உள்ள பர்சன் வருவாங்க. ஓகேவா? அதுக்கு உங்களை வந்து தயார் பண்ணிக்கோங்க, உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். உங்களோட பிளாக்கேஜஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு ஃபீமேல் எனர்ஜி, நல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்கான பொட்டென்ஷியல் உள்ள பர்சன் வராங்க. ஓகேவா? ரொம்ப பேலன்சிங்காக இருப்பாங்க அவங்க உங்களுக்கு. ஸோ மணி ரிலேட்டடான இந்த விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மணி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி. ஓகேவா? அதே மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஒரு ரொம்ப கரேஜான பர்சன், வெல் செட்டில்டான பர்சன், உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. ஓகேவா? சந்தோஷமா? ஒரு சிலர் வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்த பர்சன் உங்கள் ஸ்ட்ரகிளுக்கு ரொம்ப காரணமாக இருக்க மாதிரி தெரியுது. உங்களை சுற்றி இருக்கிற அந்த ரிலேட்டிவ்ஸில் ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவர் உங்களை எல்லா விதத்திலும் தடுத்துட்ருக்காரு, உங்களை வந்து முன்னேற விடாமல் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு சிலர் நீங்கள் வந்து இந்த பாஸ்ட்டு சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டீங்க. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஏதாவது ஜாபாக கூட இருக்கலாம். அதெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் பாட்டு நான் இனிமேல் வந்து என்ன சொல்கிறது, தொண்டை தோளில் போட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டிங்களா? அது மாதிரி வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் போகிற டைரெக்ஷன் கரெக்டு. நீங்கள் ஃபார்வர்டாக தான் போகணுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். நீங்கள் போகிற வேலை உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் என்ன தேடிட்டுருக்கீங்களோ அந்த விஷயத்தை கண்டடைவீர்கள். ஓகேவா? உங்களுக்கான அந்த க்ரோத்திங் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கார்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஆனால் ஹெல்ப் கேட்கணும். உங்களுக்கு ஒரு சிலர் வந்து ஹெல்ப் கேட்க மாட்டேங்கிறீங்க. கடவுள் வந்து யார் மூலயமா தான் அந்த ஹெல்ப்பை கொண்டு போய் உங்கள்கிட்ட சேர்த்துருவாங்க. ஓகேவா? எல்லாருக்கும் கடவுள் ஒரு அவதாரம் பண்ண முடியாது. அதுதான் எல்லாருக்குமே ஒரு அம்மா அப்பாவை கொடுத்தது. அப்பாவுக்கு அப்புறமா யார்? குரு. வளர்ந்த பிறகு பிள்ளைங்களுக்கு அறிவு ஞானத்தை கொடுக்கறது குரு. இன்றைக்கி எந்த கல்வியை கொடுக்குறீங்க நீங்கள்? அவங்க உடல் மனம் ஆன்மாவே கவனிக்க மாட்டீங்க. அப்புறமா மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயத்துக்கு தான் நீங்கள் அவங்கள கொண்டு போய் வச்சு மார்க் எடுக்க வைக்கிறீங்க. இதுதான் பண்ணுறீங்க. அப்புறம் அந்த குழந்தைங்க மனசில் எங்கே அன்பு, பாசம், நேசம்? அவங்களால செல்ஃப் கேர் பண்ணிக்க முடியல. அப்புறம் எப்படி இந்த விஷயத்தெல்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க? யோசிங்க கொஞ்சம். ஓகேவா? ஹெல்ப் கேளுங்க, கிடைக்கும். டிவைன் பாத்தில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. எப்படி உங்களோட யூனிவர்ஸ் பவரை எடுக்கணும், எப்படி டிவைனோட நீங்கள் கனெக்டிவாக இருக்கணும். இந்த ஒரு சிலர் இதிலே பார்த்தேன், எல்லாம் ஹீலர்ஸு, எல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் இருந்து லேக் ஆகிட்ருக்கீங்க. அப்புறம் என்ன சொல்கிறது உங்களுக்கு? இங்கே இந்த விஷயத்தை வந்து நம்ம சேனல் மூலமா இது மாதிரி யாரும் உங்களுக்கு கிளியராக எங்கேயும் சொன்னது கிடையாது. வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் எல்லா சேனல்லையும் போயிட்டு தான் வந்திருப்பீங்க, எனக்கு தெரியாதா? ஆனாலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க இதில் எழுதி தலகாணிக்கு அடியில் வச்சுக்கோங்க, அதில் எழுதி தலகாணிக்கு அடியில் வச்சுக்கோங்க, இதில் எழுதி பேர்ன் பண்ணி விடுங்க, எல்லாம் நடந்துடும். எத்தனை பேருக்கு நடந்துச்சு? அதாவது உங்களோட அந்த என்ன சொல்கிறது, முட்டாள்தனத்தோட அறிகுறி தான் அதெல்லாம். உங்களுக்கு டிவைன் உங்ககிட்ட
பண்ண வேண்டிய விர்ச்சுவல் உங்கள் கையில், உங்கள் உடல் மனம் ஆன்மா, உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வராமல் அதெல்லாம் மேலோட்டமாக நீங்கள் என்ன விர்ச்சுவல் செஞ்சாலும் ஒன்றும் இல்லை. அந்த சும்மா அவங்க சொல்கிற நேரத்துக்கு நீங்கள் அதை வந்து செஞ்சுட்டு ஜாலியாக வருதா வருதா வருதா, காலம் போனதுக்கப்புறமா ஐயோ வடை போச்சே, அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? எத்தனையோ விர்ச்சுவல்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லாம் நிறைய பேர் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நாங்கள் பார்த்துட்டு தான் இந்த 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 ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்ன எதனால் இந்த இது அடி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி அதை ஈஸியாக மெத்தடில் வச்சுருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோட எண்டில் நிறைய நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் இதை பற்றி பேசியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? புது விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க, உங்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் வராங்க. ஓகேவா? இந்த 2025 புதிய விஷயங்களுக்கான ஒரு பிள்ளையார் சுழி போடுறீங்க. அது உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஜாப் கேரியர் திருமண வாழ்க்கைக்காக. ஆனால் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஒரு சிலருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஆனால் எது ரியலானது, எதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். ஓகே? நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, வருவாங்களா, ப்ரப்போசல் பண்ணுவாங்களான்ட்டு. ஒரு சிலர் கண்டிப்பாக வராங்க. பட் அதுக்கு உங்களை பேலன்சிங்காக வச்சுக்க சொல்கிறாங்க உங்களோட ஏஞ்சல்ஸ். ஓகேவா? கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் பேலன்சிங் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பர்சனாக தான் வராங்க. ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். உங்களுக்கு ஏதாவது லைஃப் கோச்சிங் கிளாஸ், ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இன்னும் கிளாரிட்டி ஏதாவது வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தர்ற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? பர்சனல் ரீடிங் வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிளாஸஸ் ஏதாவது பற்றி டீட்டெயில் வேணாலும் அதில் வந்து ஷார்ட்டாக கேளுங்க. நிறைய டெக்ஸ்ட்டு தமிழில் டைப் பண்ணாதீங்க. தமிழில் அதாவது இங்கிலீஷில் தமிழ் வார்த்தைகளை டைப் பண்ணுறீங்க. ஆனால் இங்கிலீஷில் எழுதுறீங்களா, இங்கிலீஷே போட்டாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம் டக்குன்னு பார்க்கும்போது. அந்த தமிழ் லெட்டரை வச்சு படிக்கிறது உங்களையும் போதும்னு ஆகிடுது. தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அழகாக வாய்ஸ்க்காவது கொடுத்துறீங்க. உங்களுக்கு ஏன் அந்த கஷ்டம்? உங்களுக்கு என்ன வேணுங்கிறத அப்படியே ஸ்வீட்டாக உங்கள் வாய்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மேல் பேசுகிறீங்களா ஃபீமேல் பேசுகிறீங்களான்னு தெரிஞ்சிருவேன். பேர் கூட அனுப்ப மாட்டேறீங்க. எத்தனை வாட்டி சொல்கிறேன், பேர் கொடுங்கப்பா. உங்கள் நேம் கொடுத்தா தானேப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே ஹாய் ஹலோ அப்படின்னா போடுங்க, ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு. அடுத்தது உங்கள் பேரை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்ல. பேர், டேட் ஆஃப் பர்த் வச்சிங்கனாலே உங்களை பாதி உங்கள் பிரச்சனைகள் எங்களுக்கு அனலைஸ் பண்ணிவிடுவேன். ஓகேவா? சரி, ரீடிங் நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சூப்பரான பிளஸ்ஸிங்ஸ்லாம் இருக்குது. சில பேருக்கு ஒரு சில தடைகள் இருக்குது, அதை வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிக்கோங்க. ஏஞ்சல் கார்டில் இந்த இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 3க்கு டேக் ஆக்ஷன் எடுப்பீங்களாம். ஒரு சிலர் அதான் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்காமல் இருக்கீங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒரு அம்மா கேரக்டர் இல்லைனா ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க ரொம்ப நாள் அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப இது பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கான நல்ல பேர் இல்லை. ஒரு சிலர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் இந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. ஒரு சிலர் திருமணமாகி உங்களோட பர்சன் மூலமாக இந்த உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனில் மாட்டியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ தட் இதிலேருந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஹெல்ப் கேளுங்க. சில பேர் ஹெல்ப் கேட்காம எவ்வளோ அடித்தாலும் நானே தாங்கிக்கிறேன், நானே எல்லாம் சம்மந்துக்கிறேன், நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்களே இது பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஹெல்ப் கேளுங்க, ஆக்ஷன் எடுங்க. ஓகே? சரி, இப்போ நம்ம எஸ் ஆர் நோ கொஸ்டின் பார்த்துடலாம். உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க. இதில் 2 பைல் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். பைல் நம்பர் 1க்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். பைல் நம்பர் 2க்கு க்ரீன் கலர் வைக்கிறேன். தெரியுதா டிஃப்ரெண்ட்டு? சூஸ் பண்ணிக்கிறீங்களா? பார்த்துடலாமா? ரெடியா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராங்கான எஸ்ஸு. சந்தோஷமா?
உங்கள் கேள்வி எதுவாக இருக்கும்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃபைனான்ஸ், ஜாப், ரிலேஷன்ஷிப் சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஹை பொட்டென்ஷியல் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. வித்தையெல்லாம் தெரிஞ்சவங்க தான் நீங்கள். வித்தைக்காரங்க. ஆமாவா இல்லையா? ஓகே, டிவைனோட கனெக்டிவாக தான் இருப்பீங்க. ஆனால் பயங்கர ஒரு லேக்கில் மாட்டின்னு இருக்கீங்க. இந்த லேக்லேருந்து நான் வெளியே வருவேனா? எனக்கு இது சரியாயிடுமா? இது எனக்கு கிடைத்து விடுமா? இது எனக்கு நடந்து விடுமா? இதுதான் உங்களோட கேள்வி. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ பைல் 2க்கு வந்து ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? நீங்கள் வந்து ஃபைனான்ஸ்க்காக கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பேலன்சிங், இது மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் எனக்கு வந்து அமைவாங்களா, இல்லைனா ஃபைனான்ஸ், ஜாப், கேரியரில் நான் ஸ்ட்ராங்காக அது ரிலேட்டடாக ஸ்டெபிலிட்டி இருக்குமா எனக்கு ஃப்யூச்சரில், அது கிடச்சிருமா, அந்த மாதிரி அது ரிலேட்டடாக தான் உங்களோட கேள்வி இருக்கும். ஓகேவா? ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்னும் இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ்லாம் பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோ கூட நான் இந்த லிங்கில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் 2025ஓட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேவா? இந்த புது வருஷம் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கணும், இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பழைய பஞ்சாங்கமாகவே இருக்காதீங்க. ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலையே அப்பப்போ அப்டேட் பண்ணுறீங்க. உங்களையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து காலத்தோடு ஒத்து போக முடியும். இந்த சொசைட்டியில் இருக்க சேலஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பீட் பண்ணி மேலே முன்னுக்கு வரணும். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குறிச்சிருங்க.